ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா வாழ்க்கையில ஒன்னும் உருப்பிட முடியாது. ஜெயிலுக்கு தான் போகணும், வாழ்க்கை தான் அழிஞ்சு போகும். திருடனுங்க இல்லாத ஜாதி இருக்கா நட்ராஜ்? உங்க ஜாதி ஏன் ஜாதின்னு எல்லா ஜாதியிலையும் பெரிய பெரிய திருடங்க இருக்காங்க. முதல்ல ஒரு ஜாதி பேரை சொல்லி அவங்க இப்படிதான் பிராண்ட் பண்றது பாருங்க. அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் 126 பேர் மீது குற்ற வழக்குகள் உள்ளன. இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு தானே? ஆமா சார். இதுல இருக்கிற எல்லா விவரங்களும் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? தூக்கத்தை எழுப்பி கேட்டா கூட அப்படியே சொல்லுவேன். ஏன் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? இங்க மொத்தமா ஒரு 300-400 பேர் இருக்கீங்க, அவ்வளவுதான். திருச்சி மாவட்டத்தோட தொகை பாத்தீங்கன்னா ஜனத்தொகைன்னு பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு கொடுது. குற்ற வழக்குகள் உள்ள 41 எம்எல்ஏக்களுடன் இந்த பட்டியலில் விஜயின் தாவேக முதல் இடம் வகிக்கிறது. இல்ல அப்படின்னா நீங்க வந்து சீரியஸான விளைவுகள், சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டியது. எங்க மிலாட் என்னால பிபி சுகரோட போராட முடியல. அதான் 10 நிமிஷம் ஒரு மணி நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன். அப்ப கடைசி வரைக்கும் வேடிக்கை மட்டும் தான் பாப்பீங்க. குற்ற வழக்குகளை கொண்ட 37 எம்எல்ஏக்களுடன் திமுக இந்த பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. சட்டம் இப்ப முதல்ல மாதிரி இல்ல. முக்கிய குற்ற சட்டங்கள் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. உங்களை பொருளாதார ரீதியா கூட உங்க எல்லாரையும் முடக்க முடியும். அதிமுகவின் 33 எம்எல்ஏக்கள் மீது குற்ற வழக்குகள் இருப்பதால் அக்கட்சி 3வது இடத்தில் இருக்கிறது. ஜெயிலுக்கு போனீங்கன்னா வழக்கு நடத்தி தீர்ப்பு வாங்கி 10 வருஷம் 15 வருஷம் உள்ள வேண்டி இருக்கும். 50 வயசுக்கு மேல வெளில வருவீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒன்னும் சந்தோஷம் அனுபவிக்க முடியாது. பாமகவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 பேர் மீதும் குற்ற வழக்குகள் உள்ளன. அக்கட்சி இந்த பட்டியலில் 4ஆம் இடத்தில் உள்ளது. குற்ற வழக்குகள் உள்ள 3 எம்எல்ஏக்களை கொண்ட காங்கிரஸ் இந்த பட்டியலில் 5ஆம் இடத்தில் இருக்கிறது. சந்திர வந்து என் சேம்பர்ல பார்க்க சொல்லு சார். அவரை ஜட்ஜி கூப்பிட்டு சேம்பர்ல பாருன்னு சொன்னா கூட பார்க்க மாட்டார் சார். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மறுபடியும் சொல்றேன், உங்களால அடுத்த குடும்பம் வந்து சமூகத்தில் இருக்க அடுத்த குடும்பங்கள் அடுத்த தலைமுறைகள் வந்து அழியுது அப்படின்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுல நான் எந்த தயக்கமும் இருக்க மாட்டேன். இதுதான் உங்க எல்லாருக்கும் கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். நீதிக்கு ஆதரவான வார்த்தைகளை விட அநீதிக்கு எதிரான நீதிமன்றத்தின் மௌனம் ஆபத்தானது. மிலாட், காவல்துறை தன் கடமையை செய்தாலும் தப்பு, செய்யாட்டினாலும் தப்பு. திஸ் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் லாஜிக்கா? 10 நாள்ல கேஸை விசாரிச்சு கடமை ஆத்திர போலீஸ் அந்த கேஸ்ல ஏன் சார் பல வருஷமா பெண்டிங்ல வச்சிருந்தாங்க? ஸ்ட்ரேஞ்ச் லாஜிக் இல்ல? என்ன சுத்தி உள்ள எல்லாரும் பேடா இருக்கும்போது